Kodaikanal Resort Plots for sale. For more information, contact 7667008999. tnecard.com மரபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம். உலகத்தில் தமிழர்கள் வாழாத நாடுகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய தாய் தமிழ்நாட்டு தமிழர்களும் தொப்புள்குடி உறவுகளான ஈழத் தமிழர்களும் வாழ்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கென்று ஒரு சுதந்திர நாடு இந்த உலக பூமி பந்தில் இல்லை என்பது மிகப்பெரிய வருத்தம். ஆனால் இங்கு ஒரு ஈழ குழந்தை மிக திறமையான விளையாடக்கூடியவர்களாக பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டு சர்வதேச போட்டியில் கலந்து கொள்ள முடியவில்லை. அதுபோன்று உயர்கல்வி என்று சொல்லக்கூடிய மருத்துவக் கல்வி படிப்பதற்கான அனுமதி ஒன்றிய அரசு வழங்கப்படவில்லை. ஆக இதையெல்லாம் எங்களை போன்றவர்களுடைய அந்த வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் ஆண்ட திமுகவுக்கு இருக்கிறது. ஆனால் திட்டமிட்டு எம் இனத்தை அழிக்க வேண்டும் என்ற சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு பண உதவி, ஆயுத உதவி, நாடார் உதவி, விமான உதவி, விமான பைலட் உதவி என்று எல்லாவற்றையும் உலகத்தின் சுமார் 20 நாடுகள் செய்து எம் இனத்தை அழித்தொழித்தது. சீக்ரெட் மெயின்டெனன்ஸ் என்று சொல்வார்கள், ரகசியம் காத்தல். அப்படி காப்பதற்காகவே உலகத்தில் ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் தங்கள் கழுத்துகளிலே சைனைட் குப்பிகளை கட்டி ஒரு இயக்கம் இருந்தது. உலக வரலாற்றில் எந்த இயக்கமும் இல்லை. பல செய்திகளை தமிழக தேசிய தலைவரை குறித்து, அங்கிருந்த போராளி தலைமைகளை குறித்து, குறிப்பாக அண்ணன் பொட்டாமன் அவருடைய அந்த புலனாய்வு திறமையை குறித்து, கடற்கரும்புள்ளியினுடைய தலைவனாக இருக்கிற சூசேனனை குறித்து, எரிமலை புத்தகம் லண்டனிலிருந்து வெளிவரும், அதில் மிக அழகாக அந்த போர் நோட் செய்திகளை தாங்கி வரும். அதை அவ்வளோ அச்சுக்கோர்ப்பு அவ்வளோ அழகாக பட காட்சிகள் இருக்கும். தமிழீழ சிந்தனையும் அது சார்ந்த செயற்பாடுகளும் தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் தாங்கள் இயங்கும் போது சில சங்கடங்களுக்கு உள்ளாக்கியது என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆமாம், அது மறுக்க முடியாத உண்மை. பாட்டாளி மக்கள் கட்சி காங்கிரஸ் அமைச்சரவையில் கேபினட் அமைச்சரோடு இருந்தார் டாக்டர் அன்புமணி அவர்கள். ஆக அந்த சூழலில் அவர்கள் சில முயற்சிகளை மேற்கொண்டு தடுத்து நிறுத்திருக்கலாம். நாம் அனைவரும் சேர்ந்து ராஜினாமா செய்வோம் என்றெல்லாம் ஒரு முயற்சி எடுத்தார். அந்த பழைய கதை, அதை திரும்பவும் நாம் பேசினால் அது நான் ஏன் திமுகவை ஆதரிக்க வேண்டும், அப்படி ஆதரித்தால் எனக்கு இது எல்லாம் என் மக்களுக்கான பிரச்சனைகள் என்று கொடுத்த பட்டியலில் நீங்கள் சொன்ன இது மூன்றும் இடம்பெற்றிருக்கிறது. இல்லை, தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மக்கள் பக்கத்து 10 மைல் தூரத்தில் மாபெரும் இனப்படுகொலைக்கு உள்ளான நம்முடைய மக்களுக்கு நீதி கோருகின்ற இந்த நெடும் பயணத்தில் தோள் கொடுத்து துணை நிற்க தவறிய அரசியல் கட்சிகளை எதிர்காலத்தின் இளைய தலைமுறையும் தமிழக மக்களும் அதற்குரிய நடவடிக்கைகளை அரசியல் ரீதியாக எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய பெரும் விருப்பம். என் இனத்தை அழித்த காங்கிரஸ் பெரிய இயக்கத்துக்கு என் வாயால் வாக்கு கேட்க மாட்டேன் என்கிற அந்த நிலையில் நான் இன்று வரையிலும் உறுதியாக இருக்கிறேன். தியாகம் செய்திருக்கிறார்கள். அந்த தியாகம் வீண் போய்விடக்கூடாது. அப்படி வீண் போய்விடக்கூடாது என்று நினைக்கிற தமிழ்நாட்டின் விரல் வெட்டு எண்ணக்கூடிய அரசியல் கட்சிகளில் பாமகவும் ஒன்று. அதனால் இந்த பாமகவினுடைய தற்போது ஏற்பட்டிருக்கிற இந்த சூழல் நிச்சயமாக துரதிருஷ்டவசமானது. நிச்சயம் அது பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும். இனத்தின் குரலாக அரசியலுக்கு வெளியிலும் அதற்கு அப்பாலும் தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒரு ஆளுமை என்று சொன்னால் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் வேல்முருகன் அவர்களை சொல்ல வேண்டும். தமிழீழ இனப்படுகொலையின் 15வது ஆண்டு நினைவேந்தலை ஒட்டி அவரை நாம் இன்றைய நமது நாடும் நிகழ்ச்சிக்கு சந்திக்கிறோம். வணக்கம் அண்ணன். வணக்கம். இந்த 16 ஆண்டுகளை கடந்தும் இனத்தையும் உரிமையையும் இழந்த ஈழத்தமிழர்கள் தங்களுக்கான எந்த நீதியையும் பெறவில்லை என்பதை தாங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் தேசிய இனம் நம்முடைய தமிழர் இனம். உலகத்தில் தமிழர்கள் வாழாத நாடுகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய தாய் தமிழ்நாட்டு தமிழர்களும் தொப்புள்குடி உறவுகளான ஈழத் தமிழர்களும் வாழ்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கென்று ஒரு சுதந்திர நாடு இந்த உலக பூமி பந்தில் இல்லை என்பது மிகப்பெரிய வருத்தம். இது உலக தமிழர்களின் இந்த பெரும் வருத்தத்தை போக்குகின்ற
நீக்குகின்ற ஒரு மகத்தான நடவடிக்கையில்தான் நமது தமிழக தேசிய தலைவர் போராளிகளை கொண்ட அந்த இயக்கத்தை மிகச்சிறப்பாக தலைமையேற்று வழிநடத்தினார். 2009 மே 18 புலிகளின் ஆயுதங்களும் இந்த விடுதலை போரும் மௌனிக்கப்பட்ட பிறகு அந்த மக்களுக்கு இழக்கப்பட்ட அந்த மாபெரும் அநீதிக்கான நீதி கோரலை உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து எமது ஈழ உறவுகளும் ஜனநாயக ரீதியாக அவர்கள் வாழ்கின்ற நாடுகளில் அந்தந்த நாட்டின் பிரதமர்கள், அதிபர்கள், ஜனாதிபதிகளை சந்திப்பது, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திப்பது, அதற்கான நீதி கோரலுக்கான அத்தனை ஜனநாயக முறையீடுகளையும் முறையிட்டு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு வார காலத்திற்குள் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களை அழித்து ஒழித்து அந்த போரின் தொடக்கத்திலிருந்து ஒரு 6 மாத காலத்தில் சுமார் 2,50,000 மேற்பட்ட சுமார் 40,000 போராளிகளும் ஏனைய பொதுமக்களையும் கொன்று குவித்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் அந்த மாபெரும் இனப்படுகொலைக்கு இதுவரையில் நீதி கிடைக்கவில்லையே என்கிற பெரும் வருத்தம் இந்த நினைவேந்தலை நடத்துகிற எம்மை போன்ற லட்சோப லட்ச கோடிக்கணக்கான எமது தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சில் இது மிகப்பெரிய ஒரு ஆறாத ரணமாக இருக்கிறது. 2009 இனப்படுகொலைக்கு பிறகு நினைவேந்தல் மாதத்தையும் வாரத்தையும் உலகத் தமிழர்கள் அனைவரும் அனுஷ்டித்து கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் உட்பட தமிழகத்தின் பல அரசியல் அமைப்புகள், இயக்கங்கள் கூட இதை முன்னெடுத்து வருகின்றன. ஆனால் பிரதானமான திராவிட முன்னேற்ற கழகமோ அதிமுகவோ அல்லது தாய் கழகமான திராவிட கழகமோ இந்த இனப்படுகொலை வாரத்தை மாதத்தை அனுஷ்டிக்கவில்லை. ஏற்கனவே இந்த இனப்படுகொலைக்கு பின்னால் அவர்கள் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பின்னால் திராவிட இயக்கங்களின் துரோகம் இருக்கிறது என ஒரு சாரார் கூறுகிற வேளையில் இதை பற்றி தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? இல்லை, தாய் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மக்கள் பக்கத்து 10 மைல் தூரத்தில் மாபெரும் இனப்படுகொலைக்கு உள்ளான நம்முடைய மக்களுக்கு நீதி கோருகின்ற இந்த நெடும் பயணத்தில் தோள் கொடுத்து துணை நிற்க தவறிய அரசியல் கட்சிகளை எதிர்காலத்தின் இளைய தலைமுறையும் தமிழக மக்களும் அதற்குரிய நடவடிக்கைகளை அரசியல் ரீதியாக எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய பெரும் விருப்பம். பொதுவாக திராவிட இயக்கத்தில் இருப்பவர்கள் நினைவேந்தல் நடத்தவில்லை, மாவீரர் நாள் நடத்தவில்லை என்று நாம் சொல்ல முடியாது. அண்ணன் கொளத்தூர் மணி போன்றவர்கள், கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் திராவிடர் கழகத்தில் இருக்கின்ற மாவட்ட அளவிலான கருப்பு சட்டை தோழர்கள் தமிழக தேசிய தலைவர் அவர்களை உயிராகவும் அந்த மாவீரர்களுக்கு அடைக்கலம் தந்து பாதுகாத்து உதவியவர்களாகவும் இருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன இந்த தேர்தல் அரசியலில் தமிழ்நாட்டின் பெரும்பான்மை மக்களின் வாக்குகளை பெற்று இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியும் எதிர்காலத்தில் இது போன்ற நினைவேந்தலை நடத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கான நீதியை பெற்றுத்தருவதிலும் பங்கேற்ற வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாட்டு மக்களால் புறந்தள்ளப்படுவார்கள் என்கிற ஒரு நிலையை தமிழக மக்கள் உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய பேர் விருப்பம். ஏறக்குறைய 2009க்கு பிறகு கடந்த 15 ஆண்டுகளில் ஈழத்தமிழர் பற்றியும் ஈழ விடுதலை குறித்தான சிந்தனையும் அது பற்றிய அக்கறையும் வெகுவாக அருகி வருவதாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் சென்ற ஜனவரி திங்களில் கூட புதிய கொலை குற்றத்திற்கான இனப்படுகொலைக்கான ஆவணங்கள் சிலவற்றையும் தாங்கள் வெளியிட்டீர்கள். இதை வெளிப்படுத்தக்கூடிய சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினருடைய ஈழம் பற்றிய சிந்தனையோ அது பற்றிய அக்கறையோ குறைந்து வருவது எதை காட்டுகிறது? அதே நேரத்தில் நான் இன்னொன்றை சுட்டிக்காட்ட வேண்டும். இலங்கை பாராளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஈழப்பெண் இந்த இனப்படுகொலையின் படுகொலையாளர்கள் சர்வதேச விசாரணையின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று நேற்று முன்தினம் கூட பேசியிருக்கிறார். அத்தகையான குரல்கள் இந்திய பாராளுமன்றத்திலோ அல்லது தமிழக சட்டமன்றத்திலோ எழுவது அருகி வருவதைத்தான் நான் குறிப்பிடுகிறேன். இல்லை, அருகி வருகிறது என்று நாம் சொல்ல முடியாது. ஈழ இனப்படுகொலைக்கு நீதி கோருகின்ற அந்த பேச்சை தமிழக சட்டமன்றத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நான் முன்வைத்து பேசி வருகிறேன். ஈழத்தில் நடந்த மாபெரும் இனப்படுகொலை, அதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை நடத்த வேண்டும். அதற்குரிய ஒன்றிய அரசுக்குரிய அழுத்தத்தை தமிழக முதலமைச்சர், தமிழக அரசு, இந்த சட்டமன்றம் அதற்குரிய தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பி வைக்க வேண்டும் என்றும்,
உலகத்தில் எப்படி ஜனநாயக ரீதியாக பொது வாக்கெடுப்பின் ஊடாக அந்த மக்களின் விருப்பங்களை ஐநா அறமன்றம் நிறைவேற்றி தந்திருக்கிறதோ, தெற்கு சூடான், கிழக்கு தைமூர் வரிசையில் தமிழ் ஈழத்தையும் அங்கீகரித்து புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எமது ஈழ உறவுகளிடம் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி ஒரு தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்கி தருவதற்கு இந்தியா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். காரணம், ஈழ இனப்படுகொலையில் இந்தியாவின் பங்கும் இருக்கிறது. அதுக்கு பிராயச்சித்தம் தேடுகின்ற வகையில் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்குரிய ஒரு சட்டமன்ற தீர்மானத்தை அனைத்து கட்சிகள் பேராதரவோடு ஏகமனதாக நிறைவேற்ற வேண்டும் என்ற என்னுடைய குரல் தமிழக சட்டமன்றத்தில் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதே மாதிரி நாடாளுமன்றத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சி, அண்ணன் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் போன்ற தலைவர்களால் இந்த குரல் அவ்வப்போது ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அற்று போய்விட்டது என்று நான் சொல்ல மாட்டேன். இது தமிழீழ தேசிய தலைவரை உண்மையாக நேசிக்கின்ற அரசியல் அதிகாரம் கொண்ட அண்ணன் வைகோ, வேல்முருகன் போன்றவர்களுடைய நெஞ்சில் இந்த அனல் அடைகாத்து நாங்கள் வைத்து அவ்வப்போது இந்த குரலை, இந்த பெரும் நெருப்பை நாங்கள் அடைகாத்து பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டிய நேரத்தில் பேசி வருகிறோம். ஆனால் எங்களை ஆளுகின்ற இந்திய ஒன்றிய அரசு எங்களுடைய இந்த குரலுக்கு செவிசாய்க்க மறுக்கிறது. தமிழ்நாட்டிலும் இருக்கின்ற ஒரு சில ஆண்ட அரசியல் கட்சிகள் இங்கு இந்த இரட்டை குடியுரிமையை கோரி உரிமையோடு அதை பெற்று தாருங்கள் என்று சொல்லுகிறோம். இங்கு வாழ்கின்ற அகதிகளாக வாழ்கின்ற தொப்புள் குடி உறவுகளுக்கு. அதுபோன்று உயர்கல்வியில் இப்போது நான் தான் முயற்சி எடுத்து உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வி வரைக்கும் கொண்டு வந்தேன். இப்ப இதர பாடப்பிரிவுகளை, கலை, அறிவியல், பொறியியல் கல்லூரிகளுக்கும் அந்த அனுமதியை பெற்றிருக்கிறோம். ஆனால் இங்கு ஒரு ஈழ குழந்தை மிக திறமையான விளையாடக்கூடியவர்களாக பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டு சர்வதேச போட்டியில் கலந்து கொள்ள முடியவில்லை. அதுபோன்று உயர்கல்வி என்று சொல்லக்கூடிய மருத்துவ கல்வி படிப்பதற்கான அனுமதி ஒன்றிய அரசு வழங்கப்படவில்லை. ஆக இதையெல்லாம் எங்களை போன்றவர்களுடைய அந்த வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் ஆண்ட அதிமுக, திமுகவுக்கு இருக்கிறது. அதை செய்ய வேண்டும் என்று நான் தொடர்ச்சியாக போராடி வருகிறேன். ஆக என்னை பொறுத்த வரையில் தமிழ்நாட்டு மக்கள் ஏதோ ஒரு இலங்கை தீவில் தமிழீழம் என்கிற பகுதியில் இந்த இனப்படுகொலை நடந்தது, அந்த மக்களுக்கு நடந்ததை குறித்து நமக்கு என்ன கவலை என்று இங்க சினிமாவிலும் சீரியல்களிலும் சாதிய சண்டைகளிலும் மத மாச்சரியங்களிலும் ஈடுபட்டு அந்த இன உணர்வை மழுங்கடிக்கின்ற முயற்சிகளை திட்டமிட்டு ராஜபக்சேவனுடைய கைக்கூலிகளாக இருந்த சில உயர்துறை கொள்கை வகுப்பாளர்களால் மழுங்கடிக்கப்பட்டு இருக்கிறது என்பது உண்மை. அது மழுங்கடிக்கப்படாமலும் அந்த நெருப்பு அணையாமலும் பாதுகாக்க வேண்டிய அந்த கடமையை நான் கடந்த 15 ஆண்டுகளாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வும் மாவீரர் நிகழ்வையும் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களை அணிதிரட்டி ஒன்று திரட்டி எம் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளோடு அதை நாங்கள் அடைகாத்து வருகிறோம். அண்ணன், தாங்கள் பேசும்போது சற்று முன்னில் குறிப்பிட்டீர்கள் இலங்கை இனப்படுகொலையில் இந்தியாவின் பங்கு பற்றி. அது பலராலும் பேசப்பட்டு வருகிறது. இலங்கை பேரினவாத கொலை குற்றவாளிகளுக்கு சமமாக இந்திய அதிகாரத்துறையில் குறிப்பிட்ட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த இனப்படுகொலையை உலகத்தின் கண்முன் கொண்டு செல்வதில் மறைத்தார்கள். அதை உலகத்தின் பார்வையில் இருந்து மறைப்பதற்கும் இலங்கைக்கு தேவையான அந்த யுத்த வியூகங்களை வகுப்பதற்கும் அவர்கள் துணை போனார்கள் என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. இன்னும் வெளிப்படையாகவே சொல்ல போனால் ஐநாவின் துணை தலைவராக இருந்த விஜய் நம்பியார் அவர்கள் 2009 மே 17 அவர் முன்னிலையில் தான் 2ஆம் கட்ட தலைவர்கள் வெள்ளைக்கொடி ஏந்தி சரணடைவார்கள் என்கிற வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலையில் அவர் வருகிறார், அவர் மூலம்தான் இது ஐநாவின் கவனத்துக்கு போகிறது என்ற நம்பிக்கையுடன் வந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் அவர் வராமலே தப்பித்துவிட அவர்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். அது மேலும் இந்திய வெளி விவகாரத்துறையில் இருந்த சிவசங்கர மேனன் போன்றவர்கள் இந்திய ஆளுங்கட்சிகளுக்கும் இங்கு இயங்கிய திராவிட கட்சிகளுக்கும் மிக மிக தவறான தகவல்களை கூறி அதை இலங்கை அரசுக்கு ஆதரவாக அந்த படுகொலையை முன்னின்று துணை நிற்பதற்கு அவர்கள் இருந்தார்கள் என்கிற குற்றச்சாட்டு எழுகிறது. இன்றைக்கு தமிழகத்தில் 8 கோடி தமிழர்கள் இருந்தும் இத்தகைய ஒரு பிற மாநிலத்தவர்கள் இந்த படுகொலைக்கு துணை போனார்கள் என்பதை நாம் கண்டும் காணாமல் இருப்பது எந்த வகையில் நியாயம்? அதான் சொல்லிட்டேன், கண்டு காணாமல் இல்லை. இங்க முத்துக்குமார் உள்ளிட்ட வீர வேங்கைகள் தங்கள் உயிரை தியாகம் செய்து இந்த போரை நிறுத்த வேண்டும், எமது மக்களுக்கான இந்த தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று உயிர் தியாகம் செய்தார்கள். ஐநா அறமன்றத்தின் முன்பே முருகதாஸ் தீக்குளித்து தன் உயிரை தியாகம் செய்தார்கள். தமிழ்நாட்டில் இருக்கின்ற இனப்படுகொலைக்கு பங்காற்றிய துணை நின்ற இந்த அதிகாரிகள் சொல்லுகின்ற அதிகார வர்க்கத்தை ஆண்ட கட்சியைச் சேர்ந்தவர் கூட இந்த மண்ணில் தமிழராய்
தன் உயிரை தியாகம் செய்தார்கள். இங்கே கட்சி பேதம் இல்லாமல், சாதி பேதம் இல்லாமல், மத பேதம் இல்லாமல், உங்களுக்கு தெரியும் அப்துல் ராவுப்பில் தொடங்கி தமிழர் நிலத்தில் தமிழர்கள் அந்த இன விடுதலைக்காக மிகப்பெரிய பங்காற்றிருக்கிறார்கள், தங்கள் உயிரை தந்திருக்கிறார்கள். ஆனால் திட்டமிட்டு எம் இனத்தை அழிக்க வேண்டும் என்ற சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு பண உதவி, ஆயுத உதவி, ராடார் உதவி, விமான உதவி, விமான பைலட் உதவி என்று எல்லாவற்றையும் உலகத்தின் சுமார் 20 நாடுகள் செய்து எம் இனத்தை அழித்தொழித்தது. தெற்காசிய பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தையாக இருக்கிற இந்தியாவை பகைத்து கொண்டு எந்த ஒரு நாடும் எமது ஈழ மக்களுக்கு உதவி செய்வதற்கோ அவர்களுக்கான நியாயமான கோரிக்கைகளை குறித்து பரிசீலனை செய்வதற்கோ முன்வரவில்லை. காரணம், இந்தியா மிகப்பெரிய ஒரு பொருளாதார சந்தை. வல்லாதிக்க நாடுகளான அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட நாடுகளின் வணிக சந்தையாக இருக்கிற காரணத்தினால் இந்திய நாட்டின் தலைமை அமைச்சருடைய உத்தரவுக்கு அல்லது அவருடைய முடிவுக்கு அவர்களால் அதை மீறி முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல். அமெரிக்கா கூட கொண்டு வந்த அந்த போர்க்குற்றத்துக்குரிய விசாரணையை கூட நீர்த்து போக செய்தது இந்தியாவுடைய நீங்க சொன்ன இந்த அதிகார வர்க்கத்தின் படைகள் தான். அதனால்தான் அன்றைக்கு இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு இன்றளவும் என்னால் 15 ஆண்டுகள் கடந்தோடியும் கூட ஒரு இணக்கம் பாராட்ட முடியாமல், ஒரு நட்பு பாராட்ட முடியாமல், திமுக தலைமையில் காங்கிரஸ் பேர் இயக்கம் இருந்தாலும் கூட இந்திய அளவிலான இது போன்ற வெளிநாட்டு பிரச்சனைகளில் தலையிடுகின்ற முழு அதிகாரம் கொண்ட அன்றைய காங்கிரஸ் அரசு எம் இன மக்களுக்கு செய்த அந்த மாபெரும் துரோகத்தின் வழியை சுமந்த நான் இதுவரையில் காங்கிரஸோடு எந்த ஒட்டும் இல்லாமல், உறவும் இல்லாமல், நான் தேர்தல்களிலே அவர்களுக்கு எந்த இடத்திலும் வாக்கு கேட்காமல் எம் இனத்தை அழித்த காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு என் வாயால் வாக்கு கேட்க மாட்டேன் என்கிற அந்த நிலையில் நான் இன்று வரையிலும் உறுதியாக இருக்கிறேன். ஆக அந்த வகையில் நீங்கள் சொன்ன அத்தனை பேரும் எம் இனத்தை அழித்து ஒழித்து உலகளாவிய ஒரு மலேசியா, சிங்கப்பூர் போன்ற ஒரு நாட்டை கட்டி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்த எம் தமிழீழ தேசிய தலைவரின் வீரம் செறிந்த விடுதலை போராட்டத்தை அழித்தொழித்ததில் நீங்கள் சொன்ன இந்த பெயர்களின் பங்கு மிகப்பெரியது. கண்டிப்பாக இதற்கு எங்கள் அடுத்தடுத்த தலைமுறை இதற்குரிய பதிலை தருவார்கள். அந்த உணர்வை ஊட்டுகிற வேளையில் தான் நாங்கள் இப்போது ஈடுபட்டிருக்கிறோம். நான் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு செய்தியை சொல்லணும். இதே நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வந்த புலம்பெயர் தமிழர் ஒருவர், முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்தவர், கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் தமிழகம் வந்து அடைக்கலமாகி நிவாரண முகாம்களில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு நான் அழைத்திருந்தேன். அவர் குறிப்பிடும்போது ஈழ உணர்வுகள் தமிழக தலைவர்களிடையே எப்படி இருக்கிறது, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று கூறிக்கொண்டு வரும்போதே நான் 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு தம்பி வேல்முருகனை கல்லூரி காலத்தில் பார்த்திருக்கிறேன். அப்போதே அவர் மிக ஒரு உணர்ச்சி பூர்வமான செயல்பாட்டுடன் ஈழ விடுதலைக்கு செயலாற்றியதை நாங்கள் எல்லாம் பார்த்ததுண்டு. இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவராக வளர்ந்திருக்கிறார். அவருடைய செயல்பாடுகளும் ஈழம் பற்றிய அவருடைய சிந்தனைகளும் அவருடைய கோரிக்கைகளும் எங்களை சோர்வடையாமல் வைக்கிறது என்பதை இங்கே பதிவு செய்திருக்கிறார். நீங்களும் நாம் உரையாடி கொண்டிருக்கிற இந்த வீட்டின் பெயரையே தியாக சுடர், தியாக திலீபன் பெயரில் வைத்திருக்கிறீர்கள். கடந்த 1/4 நூற்றாண்டுக்கும் மேலாக அந்த ஈழ விடுதலை போராட்டத்தில் பல போராளிகளோடு, தலைவர்களோடு பழகியிருப்பீர்கள். நீங்கள் குறிப்பிட்டு பழகிய சிலரை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? ஏனெனில் அவர்களெல்லாம் இப்போது காவியமாகிவிட்டார்கள், வரலாறாகிவிட்டார்கள். அது என்னுடைய இளமை காலம் 1980களில் என்னுடைய ஊரின் பெயரே புலியூர். இயற்கையாகவே புலிகளுக்கும் புலியூருக்குமான தொடர்பு உருவாக்கப்பட்ட ஒரு செம்மண் பூமி. அங்கு 1980களில் 78 பிற்பாடுகளில் அன்னை இந்திரா அவர்களால் ஏனைய இயக்கங்களையும் தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்து அவர் உயிரோடு இருக்கின்ற வரையில் இங்கு பல்வேறு ஆயுத பயிற்சிகளும் ஆயுத உதவிகளும் வழங்கப்பட்டது. அப்படி பயிற்சிக்கு வந்த போன்ற குழுவினரோடு நான் என் புலியூர் மண்ணிலும் புள்ளஞ்சாவடி என்கிற நான் 6ஆம் வகுப்பு படிக்க வந்த பள்ளியிலும் நான் தங்கியிருந்த அறைக்கும் அருகாமையில் அவர்களும் தங்கியிருக்கின்ற போது அவர்களோடு உறவாடி மகிழ்ந்து ஏன் அந்த விடுதலை போராட்டம், ஆயுத போராட்டம் தொடங்கப்பட்டது, சிங்கள பௌத்த பேரினவாத அரசு எப்படி தமிழர்களை 2ஆம் தர குடிமக்களாக நடத்துகிறார்கள், ஒவ்வொரு போராளி குடும்பத்திலும் எவ்வாறு ஒரு பெண் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டால் கண்முன்
தாயை கற்பழிப்பது, அண்ணன் முன் தங்கையை கற்பழிப்பது, இது போன்ற மிக கொடுமையாக அங்கு நடந்தேறிய இனப்படுகொலை குறித்து நான் 80களில் ஒரு 10 வயது மாணவ பருவனாக இருந்தபோது என் காதுகளில் ஒலித்த அந்த குரல்கள் இன்றைக்கும் என் நினைவை விட்டு நீங்காத வண்ணம் இருக்கிறது. அப்படி குள்ளஞ்சாவடி பகுதியில் அந்த 83லிருந்து 87 வரையிலும் என்னோடு பழகியவர்களில் இப்போது கூட தமிழ்நாட்டில் இங்கே சென்னை அருகாமையில் ஒரு முகாமில் முத்தமிழன் என்கிற ஒரு ஈழ போராளி இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். லதன், குரு, இது போன்று நான் சொன்னது 80களில் என்னோட அறையில் வீடுகளில் ஒன்றாக தங்கியவர்கள் எல்லாம் லண்டன், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா போன்ற பல்வேறு நாடுகளிலும் தற்போது இருக்கிறார்கள். பல பேர் ஈழ மண்ணில் போராடி மாவீரர்களாக அந்த மண்ணில் விதையுண்டு இருக்கிறார்கள். ஆக அவர்கள் அந்த நாட்டின் விடுதலையின் மீதும் அந்த மக்கள் மீதும் வைத்திருந்த அந்த மாறாத அன்பையும் அந்த பற்றையும், அந்த நாட்டை அவர்கள் காதலித்த அந்த உணர்வெழுச்சியுடன் கூடிய அந்த நாட்டின் விடுதலைக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் கட்டுப்பாடு மிக்க, ஒழுக்கமிக்க, தலைமை பண்புள்ள, சீக்ரெட் மெயின்டெனன்ஸ் என்று சொல்வார்கள், ரகசியம் காத்தல். இப்படி காப்பதற்காகவே உலகத்தில் ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் தங்கள் கழுத்துகளிலே சைனைட் குப்பிகளை கட்டி ஒரு இயக்கம் இருந்தது. உலக வரலாற்றில் எந்த இயக்கமும் இல்லை. அப்படி இருந்தார்கள். ஆக அந்த அப்படிப்பட்ட ஒரு ஒப்பாரும் இக்காரும் இல்லாத அந்த மாபெரும் தலைவன் அவர்களுக்காக எந்த நேரத்திலும் எதையும் செய்யக்கூடிய லட்சோப லட்ச இளைஞர்களின் பெண் போராளிகளின் அந்த தியாகத்தை நான் நேரடியாகவும் அவர்களோடு உண்டு உறங்கி பழகியும் நான் பெற்றிருக்கிறேன். நான் 80களில் கொஞ்சம் விவரம் தெரிந்த 10 வயது சிறுவனாக மாணவனாக இருந்த காலத்தில்தான் அதே காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் தோழர் தமிழரசன் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு விடுதலை படை இங்கு இயங்கியது. அதே காலகட்டத்தில் தான் 80களில் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வன்னியர் சங்கத்தை தொடங்கி சமூக நீதிக்கான போராட்ட களமாக தமிழ்நாட்டை மாற்றினார். ஆக என்னுடைய அரசியல் வாழ்வு என்பது ஒரு முப்பரிமாண ஒரு சூழலில் உருவாக்கப்பட்டது. அதாவது நான் அன்று முதல் இன்று வரையிலும் சில விடயங்களில் சமரசம் இல்லாமல் நிறைய நற்பண்புகளை, இந்த பீடி, சிகரெட்டு, புகையிலை, சாராயம், சரக்கு, கள்ளுக்கடை, மதுக்கடை, பெண்கள், இந்த போன்ற பிரச்சனைகளில் சிக்காமல் ஒரு தலைவனுக்கு பின்னால் ஒரு 50,000 பேர் கொண்ட ஒரு மாபெரும் இயக்கத்தில் ஒருவர் கூட எந்த தீய கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாக்காமல் நம்ம இனத்தை அழித்து ஒழிக்க வருகின்ற சிங்களவன் போர்க்களத்திற்கு வந்தால் மட்டும் அவனிடம் சண்டையிடுவது, மற்ற நேரங்களில் அவனை சக மனிதனாக பார்க்கிற அந்த மாண்பு, இங்கெல்லாம் இப்ப சொல்கிறார்கள் ஆங்கிலத்தில் ஈவ் டீசிங் என்று இந்த வார்த்தைகள் இடம் தராமல் ஒரு லஞ்சம், லாவணியம், ஊழல், முறைகேடு எதுவும் இல்லாமல் இந்தியாவில் காந்தி என்னுடைய கனவு என்று சொல்வார்கள், 12 மணிக்கு மேல் ஒரு பெண் வீதிகளிலே நிம்மதியாக சென்று விட்டு வர வேண்டும் என்று. அதை அந்த மனிதன், அந்த மகத்தான தலைவன் அந்த மண்ணில் சாதித்தார். இந்த சாதித்த அந்த தலைவனை தலைவராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த போராளிகளோடு தான் என்னுடைய இளமை காலம், ஒரு 10 ஆண்டு காலம், நான் 6ஆம் வகுப்பிலிருந்து 89 வரையிலும், 80களிலிருந்து 89 வரையிலும் நான் படிக்கின்ற காலகட்டங்களில் அவர்களோடு நான் பல செய்திகளை, தமிழ் தேசிய தலைவரை குறித்து, அங்கிருந்த போராளி தலைமைகளை குறித்து, குறிப்பாக அண்ணன் பொட்டாமன் அவருடைய அந்த புலனாய்வு திறமையை குறித்து, கடற்கரும்புள்ளியினுடைய தலைவனாக இருக்கிற சூசேரனை குறித்து, வந்தது பால்ராஜ் அண்ணே என்று சிங்கள பேரினவாத முக்கிய தளபதிமார்களே அந்த முப்படை தலைவர்களிடத்தில் கூறிய கதைகளை கேட்டிருக்கிறோம். இப்படிதான் இன்றளவும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதுபோன்று அவர்கள் அந்த காலத்தில் ஒளிவீச்சு எடுத்து வந்து எங்களுக்கு போட்டு காட்டுவார்கள். எரிமலை புத்தகம் லண்டனிலிருந்து வெளிவரும், அதில் மிக அழகாக அந்த போர் நோட் செய்திகளை தாங்கி வரும். அதை அவ்வளவு அச்சுக்கோர்ப்பு, அவ்வளவு அழகாக பட காட்சிகள் இருக்கும். ஒவ்வொரு வீர சமர்களையும் நாங்கள் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள், புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் 80களில் தொடங்கி இன்றளவும் அந்த போராளி தலைமைகளோடு, போராளி இயக்கங்களோடு தொடர்பில் இருக்கிறேன். ஆக என்னுடைய அந்த பழமையான நினைவுகள் என்பது என்னை ஒரு இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தகுதியும் திறமையும் தலைமை பண்புகளையும் உடையவனாக இன்றளவும் எதற்கும் ஆசைப்படாமல் இந்த மண்ணில் வாழ்கின்ற காலத்தில் இந்த மண்ணுக்கும், இந்த மக்களுக்கும், இந்த மொழிக்கும், இந்த இனத்திற்கும், தமிழீழ விடுதலைக்கும் பங்காற்ற வேண்டும் என்ற உணர்வை ஊட்டியது
நான் வாழ்ந்த என்னுடைய புலியூர் மண்ணை சுற்றி அன்று பயிற்சிக்காக வந்து தங்கிய அந்த தமிழீழ மண் விடுதலை போராளிகளிடம் கற்றுக்கொண்ட படிப்பனையும் பாடமும் அதை வழிநடத்திய தலைவருடைய தியாக வேள்வியுடன் கூடிய அந்த வாழ்வும் தான். உங்களுடைய தீவிரமான தமிழீழ சிந்தனையும் அது சார்ந்த செயற்பாடுகளும் தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் தாங்கள் இயங்கும் போது சில சங்கடங்களுக்கு உள்ளாக்கியது என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். உண்மைதானா? ஆமாம், அது மறுக்க முடியாத உண்மை. அது மட்டும் இல்லாமல் வேற சில கட்சி சார்ந்த கட்சி தலையீடுகளை குறித்தான சில விஷயங்களையும் நான் விவாதித்தேன். ஈழத்தில் மாபெரும் இனப்படுகொலை 2007 8 தொடங்கிய போது டெல்லியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்காற்றிய போதும், தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் நமது ஆதரவோடு ஆட்சி இங்கு நடந்த போதும் இப்படி கொத்து கொத்தாக நம்முடைய மக்களை அங்கு கொல்ல துணிந்து விட்டார்கள். குறிப்பாக சுப தமிழ்ச்செல்வன் அண்ணன் அவர்கள் 2007 அந்த இறப்பில் இருந்து நான் அந்த போரை நிறுத்துவதற்கு, அந்த இனப்படுகொலை தடுத்து நிறுத்துவதற்கு தாயகமான தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை தமிழ்நாடை ஸ்தம்பிக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய ரயில்வே நிலையங்கள், விமான நிலையங்கள் எதுவுமே இயங்க விடாமல் தடுக்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்னுடைய ஆவல். அதை நான் இங்கு தமிழீழ விடுதலை ஆதரிக்கின்ற பல தலைவர்களோடு பகிர்ந்து கொண்ட போது அதற்கு உரிய ஒரு செயல் வடிவம் கிடைக்காதது. இதே கருத்தை நான் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களிடம் கூறிய போது அதற்கு எனக்கான ஒரு தீர்வு கிடைக்காத போது ஏற்பட்ட மனக்கசப்புகள், மன வருத்தங்கள். இறுதி யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது தமிழக அரசியல் துறை பொறுப்பாளர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் நடேசன் அவர்களும் ஐயா புகழேந்தி அவர்களும் என்னை தொடர்பு கொண்டு எனது வழியாக எங்கள் கட்சி தலைமையோடு கதைக்க வேண்டும் என்று விரும்பிய போது அதில் ஏற்பட்ட மனக்கசப்புகள், இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். பல தலைவர்களைப் போல மருத்துவர் ஐயாவும் இறுதி போரின் கடைசி காலகட்டங்களில் அவர்கள் தொடர்பை விரும்பவில்லையா? இல்லை, அவங்க அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி காங்கிரஸ் அமைச்சரவையில் கேபினட் அமைச்சரோடு இருந்தார் டாக்டர் அன்புமணி அவர்கள். ஆக அந்த சூழலில் அவர்கள் சில முயற்சிகளை மேற்கொண்டு தடுத்து நிறுத்தியிருக்கலாம். நாம் அனைவரும் சேர்ந்து ராஜினாமா செய்வோம் என்றெல்லாம் ஒரு முயற்சி எடுத்தார். அந்த கடிதத்தை கூட இந்திய நாட்டினுடைய பேரவை தலைவரிடம் கொடுப்பதற்கு பதில் சில கட்சி தலைவர்களிடம் கொடுத்தார்கள். அந்த பழைய கதை. அதை திரும்பவும் நாம் பேசினால் அது மிகப்பெரிய எனக்கு மனச்சோர்வு ஏற்படும். அதனால் அதிலிருந்து தாண்டி இன்றைக்கு நான் தமிழீழ விடுதலைக்காக, உலகத்தில் வாழ்கின்ற தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக, தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்காக சுயமாக சிந்தித்து முடிவெடுத்து என் கட்சியின் செயற்குழு பொதுக்குழுக்களை கூட்டி ஒப்புதலை பெற்று அவர்கள் ஆதரவோடு இன்றைக்கு தமிழீழ விடுதலைக்கும், தமிழ்நாட்டின் வாழ்வுரிமை சார்ந்த பிரச்சனைகளுக்கும், உலக தமிழர்கள் வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்கும் ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய, முடிவெடுக்கக்கூடிய, போராடக்கூடிய ஒரு நிலைமைக்கு நான் வருகின்றிருக்கிறேன் என்பதோடு நான் இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். புரிகிறது அண்ணன். சற்று முன் நீங்கள் குறிப்பிட்டது போல முத்தமிழன் போன்ற புலம்பெயர் தமிழர்கள் கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக 8 அடி 10 அடி கொட்டுகையிலே 35 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஒரு இந்திய குடியுரிமை கூட இந்த நாள் வரை கிடைக்கப்பெறவில்லை. நேபாள், மியான்மர் போன்ற நாடுகளிலிருந்து வருகிற அகதிகளுக்கு குடியுரிமை தாராளமாக வழங்கப்படுகிறது. புதிய குடியுரிமை திருத்த சட்டங்களும் கூட அதைத்தான் கூறின. ஆனால் ஏன் ஈழத்தமிழர்களை இந்தியா 2ஆம் பட்சமாக பார்க்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னொரு உதாரணமாக நாம் சொல்ல வேண்டுமானால், இங்கிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு, குறிப்பாக கனடா, நார்வே, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்றவர்கள் அந்த நாட்டின் அரசியல் அமைப்புகளில், இயக்கங்களில் பங்கு பெற்று இன்றைக்கு அமைச்சர்களாக ஆகியிருப்பதையும் நாம் காண முடிகிறது. இந்த வாரம் கனடாவில் பொது பாதுகாப்புத்துறை அமைச்சராக திரு அனந்த சங்கரி அவர்கள் பொறுப்பேற்றுகிறார். அவர்களுக்கும் இங்கே இருக்கிற ஈழத்தமிழர்களுக்குமான அந்த வாழ்நிலை வேறுபாடு இருக்கிறது. அது ஒரு மலையும் மடுவுக்குமான வித்தியாசமாக இருக்கிறது. முதலில் ஒரு ஈழ உறவை, தொப்புள்குடி உறவு, நமது சகோதரர் கனடா நாட்டில் இன்றைக்கு மக்களை பாதுகாக்கிற மக்கள் பாதுகாப்புத்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற ஆனந்த சங்கரி அவர்களுக்கு உலக தமிழர்களின் சார்பாக, நான் சார்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கும் மேலாக அந்த கனடா நாட்டின் அரசாங்கம், அரசியல் சட்டம் எதிரிகளாக வந்த எமது ஈழத்து உறவுகளை அங்கீகரித்து அரவணைத்து சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கு அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் வாய்ப்புகளை வழங்கி
அந்த நாட்டுடைய அமைச்சராகவே அவர்கள் பொறுப்பேற்று பணி செய்வதற்கு வழங்கியதற்காக அந்த நாட்டின் மக்களுக்கும் அந்த நாட்டு அரசுகளுக்கும் அந்த நாட்டுடைய அரசியல் அமைப்புக்கும் அந்த கட்சிகளுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கேட்ட கேள்வியைத்தான் நானும் ஒரு 40 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் கேட்டு வருகிறேன். குறிப்பாக நான் 2001 2006 2006 2011 வரையில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில்தான் ஈழத் தமிழர்கள் இங்கு நீங்கள் சொன்ன அந்த 5க்கு 3 8க்கு 10 அடிகளிலே பன்றி குடிசைகளை விட மிக கீழானவர்களாக எமது ஈழத்து உறவுகள் முகாம்களிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நிலையை மாற்றி தமிழ்நாட்டில் வாழ்கின்ற இந்திய நாட்டின் குடிமக்களுக்கு கட்டித்தருகின்ற போல் இன்றைக்கு வீடு கட்டும் திட்டத்தை நான் தான் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்து அது அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் கொள்கை ரீதியாக அறிவிக்க செய்தவன். அதுபோன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ரேஷன் கடை என்று சொல்லக்கூடிய நியாய விலை கடைகளில் அனைத்து பொருள்களும் அந்த ஈழத்து உறவுகளுக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதை உறுதி செய்தவன். ஏற்கனவே அகதிகளாக இருந்த குழந்தை செல்வங்கள் 1ஆவதிலிருந்து 5ஆம் வகுப்பு கூட படிக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. அதை முதலில் மாற்றி 1லிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிப்பதற்கான அனுமதியை வாங்கி தந்தவன். பிறகு அது 12ஆம் வகுப்பு வரை உயர்த்தினேன். தற்போது கலை அறிவியல் கல்லூரி பொறியியல் வரை கொண்டு வந்திருக்கிறேன். தற்போது மருத்துவக் கல்விக்கும் அதற்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த மண்ணில் எமது ஈழ உறவுகள் குறைந்தபட்சம் தமிழர்களைப் போலாவது நடத்தப்படுவதற்காக தொடர்ந்து என்னுடைய 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலான என்னுடைய சட்டமன்ற போராட்டம் தான் இன்றைக்கு அந்த மக்களுக்கான இப்போது கூட இந்த ஆண்டு கூட்டத்தொடரில் கோரிக்கை வைத்து பல்வேறு முகாம்களில் குடிநீர் இல்லாமல், சாலை இல்லாமல், கழிவறைகள் இல்லாமல் மிகப்பெரிய துன்பப்படுகின்ற மழை வெள்ளம் புயல் ஈடு கொடுக்க முடியாமல் வாழ முடியாமல் ஒரு சென்ட் நிலம் வாங்க முடியாமல் ஒரு 2 சக்கர வாகனத்தை வாங்கி அவர் பேருக்கு பதிவு செய்ய கொள்ள முடியாமல் இருந்த அந்த உறவுகளை இன்றைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு மூச்சு விடுகின்ற அளவுக்கான ஒரு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தமிழ்நாடு அரசால் செய்ய வைத்ததில் என்னுடைய பெரும் பங்கு இருக்கிறது. அடுத்த கட்டமாக நான் இந்த தமிழ்நாடு அரசிடமே ஈழம் சார்ந்த ஒரு 3 கோரிக்கைகளை வைத்திருக்கிறேன். அது ஒன்று, ஈழத்தில் நடந்து மாபெரும் இனப்படுகொலை என்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி புதுச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்திய நாட்டின் தலைமை அமைச்சரை, உள்துறை அமைச்சரை, பாதுகாப்புத்துறை அமைச்சரை, வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து தொடர் ஒரு அழுத்தங்களை தர வேண்டும். அதுமாதிரி ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக தமிழ்நாட்டில் வாழ்கின்ற ஏதிகளாக இருந்தாலும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற ஈழத்தமிழ் உறவுகளாக இருந்தாலும் இலங்கை தீவில் வாழ்கின்ற எமது ஈழ உறவுகளிடத்திலும் ஒரு பொது வாக்கெடுப்பை ஐநாவின் மேற்பார்வையில் நடத்தி அங்கு ஒரு ஜனநாயக அரசு அமைவதற்கு தனித்தமிழ் ஈழம் வடக்கு கிழக்கு இணைத்து ஒரு தனித்தமிழ் ஈழம் என்கிற ஒரு நாடை அமைத்து தருவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், நீங்கள் சொன்னது போல் இங்கு ஒரு பாஸ்போர்ட் எடுக்க முடியாமல் இங்கு இவ்வளவு மோசமான ஒரு சூழலில் வாழ்கின்றார்கள். உலகத்தில் தாய் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்களும் சரி, இன்றைக்கு பல்வேறு தீவுகளில் பிரதமராக கூட தமிழர்கள் இருக்கிறார்கள், கேபினட் அமைச்சராக இருக்கிறார்கள். இந்திய வம்சவழியைச் சேர்ந்த ஒருவர் இன்றைக்கு அமெரிக்காவுடைய துணை அதிபராக வந்திருக்கிறார்கள். ஆனால் எமது ஈழ உறவுகள் இங்கு இன்னும் ஓட்டு போடுகின்ற உரிமை கூட இல்லை. ஒரு 2 சக்கர வாகனத்தை வாங்கி தங்கள் பெயரில் பதிவு செய்யக்கூட முடியாது. இங்கு காவல்துறை கீழ் பிரிவோட கண்காணிப்போடு காலை 9 மணிக்கு சென்று 5 மணிக்குள் முகாமுக்குள் திரும்ப வேண்டும் என்ற அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு சம்பாதித்த பொருளை கொண்டு கூட ஒரு 2 சென்ட் நிலத்தை வாங்கி சொந்தமாக ஒரு வீடு கட்டுவதற்கு உரிமை இல்லை. இதையெல்லாம் செய்து தர வேண்டும் என்று நான் இந்த சட்டமன்றத்தில் மிக வேதனையோடு என்னுடைய குரலை பதிவு செய்திருக்கிறேன். கவன ஈர்ப்பு ஒத்திவைப்பு தீர்மானங்களாக தந்திருக்கிறேன். தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஒரு 10 பிரதான தமிழ் சமூகத்தின் கோரிக்கைகளை முன்வைத்து கடிதம் தந்திருக்கிறேன். நான் ஏன் திமுகவை ஆதரிக்க வேண்டும், அப்படி ஆதரித்தால் எனக்கு இது எல்லாம் என் மக்களுக்கான பிரச்சனைகள் என்று கொடுத்த பட்டியலில் நீங்கள் சொன்ன இது 3 இடம்பெற்றிருக்கிறது. ஓரளவுக்கு இன்றைக்கு அந்த மக்கள் ஒரு பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு ஒரு நிம்மதி அவர்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறேன். நிச்சயமாக அந்த இரட்டை குடியுரிமையை நோக்கி என்னுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அமைச்சர்களை இங்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் உணர்வு, தமிழ் ஈழ விடுதலையை ஆதரித்த நல்ல உள்ளங்களும் ஒரு சில பேர் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக அதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறேன். உங்களுடைய ஓய்விலா பணிகளுக்கு இடையே நேரம் ஒதுக்கி எங்களது நிகழ்ச்சியில் பங்கு பெற்று மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பை வழங்கியமைக்காக எனது சார்பிலும் இந்த நிறுவனத்தின் சார்பிலும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. அதுபோன்று அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்ட எண்ணற்ற போராளிகள், ஒரே குடும்பத்தின் 4 சங்கரண்ணன் வீட்டிலெல்லாம் 5 பேர், மொத்தம் 4 பேர் மாவீரர்கள். இப்படி எண்ணற்ற குடும்பங்கள் அந்த மண்ணில் விடுதலைக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். அந்த தியாகம் வீண் போய்விடக்கூடாது. அப்படி வீண் போய்விடக்கூடாது என்று நினைக்கிற தமிழ்நாட்டின் விரல் வெட்டு எண்ணக்கூடிய அரசியல் கட்சிகளில்
பாமகவும் ஒன்று. அதனால் இந்த பாமகவினுடைய தற்போது ஏற்பட்டிருக்கிற இந்த சூழல் நிச்சயமாக துரதிர்ஷ்டவசமானது. நிச்சயம் அது பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.